கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று. அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை, பாவங்களை நாம் மறைக்காமல் அவைகளை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்படியாமல் இருந்து பாவம் செய்யும் போது அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தடை செய்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும் போதும், நீதியான காரியங்கள் செய்யாமல் அநீதியான காரியங்களை செய்யும் பொழுதும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்கள், வீணான இச்சைகளிலே விழும்போதும் பாவம் வந்து விடுகிறது. பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராதபடிக்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கிறது. பாவம் செய்யும் போது நம்முடைய குடும்பத்திலே தரித்திரங்கள் வரும், வியாதிகள், பலவீனங்கள் வரும். அப்படிப்பட்ட காரியங்கள் வராமல் பாதுகாக்க நம் தேவனுடைய பிள்ளைகளாய் பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை மன்னிக்கிறவர். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை மன்னிக்கிறவர். அவருடைய இரக்கங்களினால், கிருபைகளினால் நம்மை நிரப்புகிறவர். மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாய், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய், மீட்பை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய நன்மைகள், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபையின் நன்மையை தொடரும். ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாய், பரிசுத்தமுள்ள சந்ததியாய் வாழ்வோம். அவருடைய சொந்த ஜனங்களாய் வாழ்வோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு பாவத்தை தள்ளி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். தொடர்ந்து முடிவு பரியந்தம் அவருடைய வார்த்தையிலே நிலை நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெத்துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெத்துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளுக்கு பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி விடுங்க. தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. ரீமா கமா ராஷைக்கே லேதி நிமா கர தரபலா ரமா கபரா ஷலதி நிமா ரஹர தரபலா ரியா கபூரோ ஷேகே லேதி நிமா கதரபலா. தடைகள் விலகி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோமாப்பா. இந்த இரவு வேளையில இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உண்மையே சார்ந்து வாழ்கிறோம். சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.